அதாவது இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல படம் வந்துருச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்து எல்லாருமே கொண்டாடணும், பாராட்டணும், வாழ்த்தணும். இதுவே ஆந்திராவில் அக்கட தேசம் அங்கே பார்த்தீங்கன்னா ராஜமௌழியோட படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு தன்னுடைய ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்கிறாரு. அந்த அளவு நடந்திருக்குது. பல உதாரணம் சொல்லலாம். அதான் இப்போது புஷ்பா 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் வந்து என்னடா அது நம்ம தான் பிரம்மாண்ட டைரக்டர்னு பார்த்தா நம்ம சுகுமாரும் பார்த்தீங்கன்னா புஷ்பான்னு ஒரு ஆல்ரெடி ஒரு மெகா ஹிட்டை கொடுத்து இப்போ அடுத்த இண்டஸ்ட்ரி ரெடி ஆகிட்டாரு. அப்படிலாம் கொஞ்சம் கூட ஈகோ பார்க்கவே இல்லை. உடனே அவரே ட்விட் போட்டிருக்காரு இந்த புஷ்பா 2 ட்ரெய்லரை பார்த்து. பாட்னாவில் தான் வந்து வைல்டு ஃபைல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா பாட்னாவில் வந்து அல்லு அர்ஜுனுக்கான ஃபேன்ஸு கோடிக்கணக்கில் இருக்காங்க. அந்த ட்ரெய்லர் கொண்டாடி தீர்த்துட்டாங்க அந்த ஓப்பன் தியேட்டரில். ஸோ அதை மென்ஷன் பண்ணி அந்த ஃபோட்டோவை போட்டு பாராட்டுறது. அந்தளவுக்கு ஈகோ இல்லாமல் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது இல்லையோ அப்படின்னு நினைக்க வைக்கிது. ஏன்னா இப்போ பாருங்கள், அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு. அமரன் படத்தை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதற்கொண்டு நிறைய பேர் வந்து பாராட்டி தள்ளிட்டாங்க இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ். அதில் மிக முக்கியமாக நம்ம சூர்யாவும் சூர்யாவோட குடும்பமும் பார்த்திங்கன்னா சூர்யா வந்து அவருடைய அப்பா மனைவி எல்லாரோடையும் சேர்ந்து அந்த அமரன் படத்தை பார்த்து ட்விட்டும் பண்ணார். படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் விஷ் பண்ணார். எல்லாத்த விட ஒருபடி மேலே போய் ஜோதிகா அவர்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை மென்ஷன் பண்ணியே வந்து 1க்கு 2 டைம் வந்து பாராட்டி தள்ளினாங்க. சாதாரண விஷயமே இல்லை இவ்வளோ பெரிய மெனக்கடலை அப்படின்னு. ஸோ அப்படி வந்து பாராட்டினதுக்கு சிவகார்த்திகேயன் நன்றி சொன்னார். கூடவே கங்குவா படத்துக்கு வாழ்த்து சொன்னார். ஆனால் கங்குவா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆக போகுது. ஆனாலும் கூட சிவகார்த்திகேயன் சைட்லேருந்து ஒரு வார்த்தை இந்த படத்தை பார்த்துட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சூர்யா ரசிகர்கள் ஆதங்கப்படுறாங்க. பல சினிமா ரசிகர்களும் அதை கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏன்னா சூர்யா அவர்களோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் குடும்பத்தோடு பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ட்ரோல்ஸ் எல்லாம் நம்பாதீங்க, நெகட்டிவிட்டி நம்பாதீங்க அப்படி சொன்னார். இதே வார்த்தையை நம்ம சிவகார்த்திகேயன் படம் பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக கங்குவை பற்றி பல விஷயங்களை சொன்னால் அது அமரன் பாராட்டினதுக்காக நன்றிக்கண்ணா திருப்பி சொன்ன மாதிரியே ஆச்சு, கங்குவா படத்தை வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி ஆச்சு. ஏன்னா நெகட்டிவ் ஓவராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ரசிகரோட ஆதங்கமாக இருக்குது. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் சொன்னாங்க இல்லைங்க அவர் ஏஆர் முருகாஸ் படத்தில் ஷூட்டிங்கில் பயங்கர பிஸியாக இருக்கார். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்து அமரன் படத்தை பார்த்து பாராட்டினார்னா அது சிவகார்த்திகேயனுக்காக கிடையாது, கமல் ஃபோன் பண்ணி சூர்யாவை இந்த படத்தை பாருங்கன்னு சொன்னால தான் குடும்பத்தோடு வந்து பார்த்துருக்காரு சிவகுமார் உட்பட. இல்லைன்னா அவர் பாராட்டுவாரா அப்படின்னு எதிர்கேள்வியும் முன்வைக்கிறாங்க. எது எப்படியோ பார்ப்போம். சிவகார்த்திகேயன் கங்குவா படத்தை பார்த்துட்டு அமரன் படத்துக்கு எப்படி சூர்யாவும் ஜோதியும் பாராட்டினாங்களோ அது மாதிரி கங்குவா படத்துக்கும் சூர்யாவோட உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் ஒட்டுமொத்த டீமையும் பாராட்டுவாரா இல்லையா என்று.